கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், சேர்ந்த சிலரால் அழுதேன். சீசரின் தாயோ சிறப்புடன் பெற்றாள், நாசரின் தாயோ நயமுடன் பெற்றாள், காமராசரின் தாயோ நாட்டிற்காக பெற்றாள், என்னை பெற்றவளோ நான் அழுவதற்காக பெற்றாள். வானம் அழுவது மழையாகும் போது, வையம் அழுவது பணியாகும் போது, கானம் அழுவது கலையாகும் போது, கவிஞன் அழுதால் அது கவிதையாகிறது. கண்ணீர் வழி சொரியும் உப்பு, இந்த கண்ணீர் வழி சொரியும் உப்பு கடலால் வருவதில்லை. மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்த்த பெண் வழி வரலாம், செய்த பழிவழி வரலாம். நான் செய்த கண்ணீர் உப்பு எல்லாம் என் நண்பர்களால் வந்ததுன்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். அவர் கேட்பாரு, கடவுள்கிட்ட போய் என்னையா கேட்கறது, கோயிலுக்கு போனா என்னெல்லாமோ கேட்கிறான்ல, கரெக்ட். ₹1 போட்டு 9000 வேண்டுகோள் வைக்கிறாங்க. சில பேர் கோயிலுக்கு போனா சாமிக்கு பயமா இருக்கு, ஐயோ இவன் வந்துட்டானே. கண்ணதாசன் ஐயா கேட்டாரு, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேற்றுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை வான்முகில்கள் காற்றுமலை நீர் நெருப்பு கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன், பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய், உன்னுடைய நிம்மதியை தாராய்ன்னு கடவுள்கிட்ட கேட்பாரு. இந்த நிம்மதி நமக்கு வாழ்க்கையில் இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி வருதுல.